ஹலோ, இது வந்து துளிர் பூவுங்க. இதில் வந்து நாற்று எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. ஹலோ விவாஸ், இப்போ துளிப்பு நாற்று பெறுவது எப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேங்க. ஏற்கனவே துளிப்பு பூ போட்டிருப்பேன். இப்போ அந்த கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். கை மண்ணோட விட்டு நோண்டோடு ஆனால் கிள்ளி உடஞ்சிக்கும். வெங்காயம் போலவே இருக்கும். இதை பாருங்கள், நிறைய பேர் வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு சாப்ளிங் அனுப்புங்கன்ட்டு. இது இப்படி தாங்க இருக்கும் துளிப்பு. வெங்காய செடி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, திக்காக இருக்குங்க அந்த இலை. இப்போ நம்ம ஒரே ஒரு கிழங்கு நட்டு வச்சுருந்தோம்னா நிறைய செடியை உற்பத்தி பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், நாற்று எடுத்து நட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் எத்தனை தொட்டியில் நட்டுட்டேன் பாருங்கள். நான் ஒரே ஒரு கிழங்கு தான் எடுத்துன்னு வந்து நட்டேன். இப்போ எத்தனை வருது பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாரு, கனவுல வருது பாருங்க. எத்தனை வருது பாருங்கள். இப்போ இதில் தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு கிழங்கு நட்டு அந்த வேர்ல இருந்து அப்படியே வருது. எத்தனை உற்பத்தி ஆகுது பாருங்கள். வெங்காயம் மாதிரி தாங்க இருக்குது. இது ஒரு முறை வாங்கிட்டு வந்து ஒரு கன்று வச்சுட்டோம்னா போதும், அழகாக. இதை அடுத்து திரும்ப நிறைய நோண்டி வச்சுக்கிட்டே இருக்கலாம். செடி நிறைய வரும், பூ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாமிக்கு வைக்கலாம், நல்லா இருக்குங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை மே மாதம் தாங்க இது பூக்கும். இதுக்கு பேர் துளிப்புங்க. இது நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. இது எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு. முடிஞ்சால் அனுப்பி வைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுத்துலேயே இந்த சைட்லலாம் எப்படி முளைக்குது பாருங்கள். இதாங்க காட்டணும்னு நினச்சின்னு இப்போ தாங்க நான் எடுத்து தனித்தனியாக நட்டு வச்சுருக்குறேங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஏற்கனவே